ஸோ தேர்ட் ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கு ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது சரியா, ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஃபண்டமெண்டலாக ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பற்றி பேசிக்காக நீங்கள் ஏதாவது சொல்கிற மாதிரி சரிங்களா. ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி இப்போ யாராவது சொன்னா பேசிக்காக சம்திங் யூ ஷுட் பி ஏபிள் டு டெல் சரியா. வெரி குட். ஆனால் லாஸ்ட் ப்ராபபிலிட்டினா வாட் யூ திங்க் அபவுட் ப்ராபபிலிட்டி. ஸோ நம்ம வந்து எதை பேசினாலும் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ டுவர்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம மைண்ட் செட் வந்து டுவர்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும். நீங்கள் வந்து எதுவுமே வந்து அப்பார்ட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு நான் வந்து தேவையில்லாமல் ஐ நாட் கோயிங் டு ஸ்டடி எனிதிங். ஸோ இஃப் யூ ஆர் ஹேவிங் சம்திங் ஒரு லைஃப்ல ஸோ மீனிங் என்ன என்ன சொன்னா நீ பேசு சொல்லுங்க. ப்ராபபிலிட்டி பற்றி என்ன நினைக்கிறீங்க? ப்ராபபிலிட்டினா அது ப்ரெடிக்ட் மாதிரி காயின் டாஸ் பண்ணுறோம்னா அது எத்தனை நாள் கேட்டு வரும், எத்தனை நாள் டாஸ் பண்ணுறோமோ எத்தனை நாள் கேட்டு வரும், எத்தனை நாள் கேட்டு வரும், நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி. ப்ராபபிலிட்டி பற்றி ஃபண்டமெண்டலாக நம்ம when you talk from the school level this is fine. So probability அப்படிங்கிறது ஃபண்டமெண்டலா பேசிக்கா சார் சொல்ற மாதிரி if there is more than one possibility சரிங்களா. So more than one possibility, so if there is more than one possibility அப்படின்னு வரும்போது we come across probability. So chance அப்படின்னு சொல்லிட்டு four types of examples ஸ்கூல்ல டீச்சர்ஸ் சொல்றாங்க. Number 1 என்ன tossing a coin, tossing a coin, tossing a coin. Number 2 throwing a die, throwing a die we get 1 2 3 4 pair die, unpair die, biased unbiased die. The third one is cards. So king is queens, those kind of things. So அடுத்து பாத்தீங்கன்னா walls, red color, blue color, green color. சரிங்களா. இதெல்லாம் வச்சிட்டு probability-ல நம்ம வந்து பெருசா சர்வே ஆகணும். So probability exactly when you take into computer science, it is used for analyzing uncertainty. Uncertainty அப்படின்னு வரும்போது so there are two algorithms. So class நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஒரு ஆப்டிமைசேஷன் ரிலேட்டடா ஒரு கான்செப்ட்க்கு ஒரு அல்காரிதம் பண்ண சொல்றோம். நீங்க ஒரு அல்காரிதம் பண்றீங்க, இவங்க ஒரு அல்காரிதம் பண்றாங்க. சோ இது ரெண்டுல எது பெஸ்ட் அல்காரிதம்? வந்து இப்ப ரெண்டுமே வந்து ஒரு பர்టిక్యులர் சொல்யூஷன் கொடுக்குது. சேம் வே ஆஃப் அப்ரோச்சுக்கு ரெண்டுமே சொல்யூஷன் கொடுக்குது. இப்போ இது எது பெஸ்ட்? இது எதோட அக்யூரசி லெவல் நல்லா இருக்கு. சோ இதுக்கு இடையில வந்து ஒரு காம்படிட்டிவ் சிச்சுவேஷன் இருந்ததுன்னா நம்ம எதை வந்து சூஸ் பண்ணலாம்? டிசிஷன் மேக்கிங் சிச்சுவேஷனுக்காக ப்ராபபிலிஸ்டிக் மாடலிங் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு. இப்போ நம்ம அல்காரிதம்ஸ்ல பாத்தீங்கன்னா அல்காரிதம் அனாலிசிஸ் அப்படி பண்ணுவோம். சோ அப்போ ப்ராப்ளம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ப்ராபபிலிஸ்டிக் மாடலிங் டுவர்ட்ஸ் மிஷின் லேர்னிங், டுவர்ட்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த மாதிரி இப்போ வந்து நிறைய ட்ரெண்டிங்கா நிறைய கோர்சஸும் போயிட்டு கோர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க. சோ அங்கேயும் பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டிங்கிறது அப்ப என்ன மேஜரா பாத்தீங்கன்னா in order to discuss about the uncertainty. சோ நம்ம காலேஜ்ல என்ன சொல்றோம்? டிசிஷன் டிசைன் திங்கிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் போயிட்டு இருக்கு. டிசைன் திங்கிங் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்து பாத்தீங்கன்னா சோ ஈச் அண்ட் எவ்ரி ஃபீல்ட் எடுத்து இந்த ஃபீல்ட்லாம் எடுத்தீங்கன்னா they have their own problem. சோ கஸ்டமரோட எம்பதி, கஸ்டமரோட பெயின் பாயிண்ட்ஸ், அவருக்கு வந்து ஒரு பர்టిక్యులரா ஒரு டிசிஷன் எடுக்கணும். மேபி எந்த அல்காரிதம் சூஸ் பண்ணணும்? சிம்பிளா பைதான் எடுக்கலாமா இல்ல மேட்லாப் யூஸ் பண்ணலாமா? ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் வந்து பைதான் இருக்குது, மேட்லாப்னு ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ் இருக்கு. இது ரெண்டுல எதை சூஸ் பண்ணலாம்? இப்போ இந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம வந்து எதை பெஸ்ட்டா சூஸ் பண்ணலாம் அந்த பர்టిక్యులர் ப்ரோகிராமுக்கு அந்த மாதிரி ஃபண்டமெண்டலா ஸ்டார்ட் பண்ணலாம். சோ நமக்கு சிலபஸ்ல பாத்தீங்கன்னா நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி, செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராபபிலிட்டி, second one is statistics. So probability na you are telling sir okay we are talking about uncertainty sir in order to make decisions in various areas of maybe computer science irukla இல்ல engineering field irukla. So அதுக்கு யூஸ் பண்றோம். அதுக்குள்ள different tools and techniques இருக்கு, அத நம்ம அடுத்து பார்ப்போம். அப்ப statistics இருக்கு. What is the use of statistics? So நமக்கு statistics க்கு என்ன சம்பந்தம்? Correct yourself please. Statistics na என்னவா இருக்கும்? What is உங்களோட மைண்ட் செட்ல statistics na what do you think? Statistics na நான் காலையில யாரெல்லாம் பார்த்தேன் அப்படி டேட்டா சர்வே அது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். அந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லலாம். ஸ்டடி ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லலாமா, அனலைசிங் டேட்டான்னு சொல்லலாமா. அப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு தேவையா? we need statistics. அப்ப டேட்டா அனாலிசிஸ்க்கு நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்றோம்னு சொல்றோம். அப்போ என்ன மாதிரி நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல till now
வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் அதுல வந்து கிளியர் இடத்துல ஆமா சார் நான் இந்த மாதிரி இடங்களெல்லாம் அனலைஸ் எல்லாம் பண்ணோம் சோ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா நீங்க டேட்டா அனாலிசிஸ்லாம் பண்ணிருக்கீங்களா டேட்டா அனாலிசிஸ் ப்ரோக்ராமிங்ல டேட்டா அனாலிசிஸ்லாம் பண்ணிருக்கீங்களா கண்டிஷனல் ப்ராபர்ட்டி பேஸ் கான்செப்ட் சென்ட்ரல் லிமிட் கான்செப்ட் அந்த மாதிரிலாம் அப்ரோச்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கீங்களா ப்ராபபிலிஸ்டிக் டெஸ்ட் ஓகே சோ அந்த மாதிரி நம்ம பண்ணது மேபி ஃபியூச்சர்ல உங்களுக்கு அப்படி இருக்கலாம் சரிங்களா இப்போ கவனிங்க இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம எங்க பார்க்கிறது வந்து ஆக்சுவலா வந்து த்ரீ திங்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஹைபோதேசிஸ் டெஸ்டிங் சோ ஹைபோதேசிஸ் டெஸ்டிங் அப்படின்னு ஹைபோதேசிஸ்னா என்னவா யாராவது ஹைபோதேசிஸ்னா என்ன ஹைபோதேசிஸ் அப்படின்னா என்ன சினோனிம் என்ன சொல்லலாம் ஹைபோதேசிஸ் என்ன சொல்லலாம் இல்லைங்க மேடம் நீங்க yourself what is hypothesis simple answer say yourself what is hypothesis assumption பரவாயில்லை சூப்பர் வெரி குட் சோ ஹைபோதேசிஸ்னா இப்போ வந்து கர்வ் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது சிம்பிள் வேர்ட்ஸ்ல அசம்ப்ஷன்ஸ் சொல்லலாம் ஒரு பிரெமிஸ்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிம்பிளா எடுத்துக்கலாம் நீங்க வந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குறீங்க சரிங்களா அதுல ஒரு 10 பிஸ்கட்ஸ் இருக்கு சரிங்களா மேடம் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிக்கலாங்க சரிங்களா அதுல 10 பிஸ்கட்ஸ் இருக்கு சரிங்களா அது ஒரு ஹைதராபாத்ல வந்து அந்த கம்பெனி இருக்கு நம்ம கோயம்புத்தூர்ல நீங்க ஓபன் பண்ணி பாக்குறீங்க ஒரு பிஸ்கட் உடைஞ்சிருக்கு நீங்க அந்த கம்பெனிட்ட வந்து கிளைம் பண்ண முடியுமா முடியாதான்னு சில விஷயங்கள் இருக்கு சரிங்களா ஒரு கம்பெனி வந்து லாஜிஸ்டிக்ஸ்ல நீங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு டிராவல் ஆகுது அப்படின்னா அவங்க வந்து ஒரு அக்செப்டன்ஸ் லெவல் வச்சிருப்பாங்க சரிங்களா பாருங்க இந்த பேக்கேஜ்ல these many biscuits are there in this ஒரு 2% வரைக்கும் பிரேக் ஆக சான்ஸ் இருக்கு அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அந்த ஒரு பாலிசில தான் என்ன பண்ணுவாங்க